அமைதியான அண்ணாமலை, வேகம் எடுத்த நயினார் நாகேந்திரன், பின்னணி என்ன? தமிழகம் வருகை தரும் அமித்ஷா, இறுதி செய்யப்படுமா என்டிஏ தொகுதி பங்கீடு? திமுகவில் இணைகிறாரா ஓபிஎஸ்? நாளை நிர்வாகிகளுடன் முக்கிய சந்திப்பு. சிதைந்த விஜயின் கனவு பேரிடியாக வந்த செய்தி. உடையும் திமுக கூட்டணி. பிரதமர் பதவிக்கு அவமரியாதை செய்துவிட்டார் நரேந்திர மோடி. ராமதாஸ் கடும் தாக்கு. வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த சில நாட்களாகவே திரு அண்ணாமலை அவர்கள் படு வேகமாக அரசியல் களத்தில் சுழன்ற காட்சிகள் நாம் கண்டதுதான். மீண்டும் பழைய அண்ணாமலையாக திரும்பிவிட்டார். மீண்டும் அதே அதிரடியான வேகம் எடுத்து செயல்படுகிறார் என்று நாம் பலமுறை பேசியிருந்தோம். அவரது செயல்பாடும் அப்படித்தான் அமைந்திருந்ததும் கூட. கடந்த சில நாட்களாக திரு அண்ணாமலை அவர்கள் அமைதி காப்பதன் மர்மம் என்ன? மீண்டும் திரு அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று தமிழக ஊடகங்கள் பொய் பரப்புரையை செய்து வருகிறார்கள். அப்படி எந்த விதமான ஒரு சூழலும் நடைபெறவில்லை என்பது பாஜக தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியாகவும் தகவலாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்தார் என்பதுதான் உண்மையும் கூட. திரு அண்ணாமலை அவர்களால் தான் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் என்று அவரே வெளிப்படையாக பேசிவிட்டார். அப்படி இருந்தும் திரு அண்ணாமலை அவர்களின் அமைதிக்கு பின் என்ன நடக்கிறது என்று ஒரு புரியாத புதிராக இருக்கிறது என்று பலரும் பலதரப்பட்ட பேச்சுக்களும் பேசி வருகிறார்கள். உண்மையில் திரு அண்ணாமலை அவர்கள் என்டிஏவை தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு அதற்கு ஏற்றால் போற தகுந்த வியூகங்களை தனிப்பட்ட முறையில் வகுத்து வருகிறார் என்று டெல்லியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் உண்மையும் கூட. என்டிஏ வெற்றி பெறுவதற்கு மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை திரு அண்ணாமலை அவர்கள் செய்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையும் அதுவும் கூடதான். திரு அண்ணாமலை அவர்கள் எங்கும் பின்வாங்கவில்லை. இன்றைய சூழலில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொகுதி உடன்படிக்கை இறுதி செய்வதற்கு, கூட்டணி கட்சிகளை இறுதி செய்வதற்குண்டான வேளையில் அவர் ஒரு பக்கம் பயணித்துக் கொண்டிருந்தாலும், திரு அண்ணாமலை அவர்கள் என்டிஏவை வெற்றிக்காக கடுமையாக மறைமுகமாக உழைத்து வருகிறார் என்பதுதான் உண்மையும் கூட. இதுதான் தமிழக அரசியல் களத்தில் மிகுந்த பரபரப்பாக பேசக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. தமிழக பாஜகவில் யார் வேகம் எடுத்திருக்கிறார்கள், யார் கை ஓங்கி இருக்கிறது என்று ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவை திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டு வருகிறது. உண்மை என்னவென்றால், என்டிஏ தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்களின் அமைதி தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பது துளியும் சந்தேகமில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் மாவட்ட வாரியாக ஒருங்கிணைப்பு பணிகளை மிக வேகமாக எடுத்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கரூரில் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கு திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். நேற்று கூட திரு அண்ணாமலை அவர்கள் கோவையில் கல்லூரி மாணவர்களிடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார். இதெல்லாம் என்டிஏவின் வெற்றிக்கு அண்ணாமலை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு பணியாக இருந்து வருகிறதும் கூட. அதே நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் தமிழக வருகையின் போது என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுவதற்கு மிக அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதிமுக 160க்கு மேற்பட்ட இடங்களில் நிற்பதற்கு தயாராகி இருக்கிறது. அதில் என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு 25 முதல் 30 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாமகவிற்கு 17 இடங்கள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா என்று ஏற்கனவே தகவல்கள் கசிந்து வருகிறது. டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு 8 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா, புதிய தமிழகத்திற்கு 2 தொகுதிகள், பாரிவேந்தரன் கட்சிக்கு 1 தொகுதி, ஏசி சண்முகம் அவர்களுக்கு 1 தொகுதி, ஜி கே வாசன் அவர்களுக்கு 3 தொகுதி,
என பலதரப்பட்ட பேச்சுக்கள் மறைமுகமாக பேசப்பட்டு வருகிறது. அது இன்னும் சில தினங்களில் இறுதி செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது. என்டிஏ ஒரு பக்கம் மிக வேகமாக தேர்தல் களத்திற்கு தயாராகி வருகிறது. மறுபுறம் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு சச்சரவுகள் நடைபெற்று வருவது நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய சலசலப்பு திமுக கூட்டணியில் நடைபெற்று வருகிறது. ஏனென்று சொன்னால், திமுகவின் மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதியில் 3000 வாக்குகள் தான் இருக்கிறது. அவர்கள் பேசும் பேச்சு எண்ணற்றது, ஏராளமானது. பூத் கமிட்டி போட கூட ஆட்கள் இல்லாத ஒரு கட்சிக்கு நாம் வெற்றி பெற வைத்தால் அவர்கள் நம்மை ஏளனம் பேசுகிறார்கள் என்று தளபதி அவர்கள் பேசியிருந்தார். அதற்கு உடனடியாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் உடனடியாக பதிலடி அளித்தார்கள். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அண்ணனுக்காக பொறுமையாக இருக்கிறோம் என்று ஜோதிமணி ஒரு பக்கம். அன்று இரவு 12 மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மதுரை திமுகவின் மாவட்ட செயலாளரை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார். இது போன்ற ஒரு சச்சரவு தமிழகத்தில் திமுக கூட்டணியில் நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி டிவிகே உடன் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. டிவிகே நிலைதான் அதோகதியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திரு கனிமொழி அவர்கள் டெல்லியில் ராகுல் காந்தி அவர்களுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக தமிழகத்தில் கூட்டணி இருக்குமா அல்லது டிவிகேவுடன் காங்கிரஸ் கட்சி இணைந்து தேர்தல் களத்தில் சந்திக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். திமுக கூட்டணியில் எந்தவித தேர்தல் முன்னேற்பாடுகளும் செய்யாமல் இருந்து வருகிறது. திமுகவில் தரப்பிலிருந்து தேர்தல் களத்திற்கு தயாரானாலும் கூட்டணி கட்சிகளை சரி செய்ய வேளையில் இன்னும் ஒரு துளி கூட எடுத்து வைக்காமல் இருந்து வருகிறது. எந்தவித கூட்டணி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருந்து வருகிறது. யார் யார் திமுக கூட்டணியில் பயணிக்க போகிறார் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாகவும் இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்முடன் வரும், விசிக நம்முடன் வரும் என்று மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையில் திகழ்ந்து வந்தார். அந்த கனவுகளுக்கெல்லாம் மண்ணை அள்ளும் விதமாக தான் திரு விஜய் அவர்களின் பேச்சு அமைந்திருக்கிறது. தனித்து நிற்பதற்கு தயார் என்று விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்களிலே நமக்கு தெரிந்துவிடும். யாரும் விஜயை நம்பி வரப்போவது இல்லை. விஜய் தனியாக தான் களத்தில் இருந்தாக வேண்டும். தமிழக அரசியல் தலைவர்கள் விஜயை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பதுதான் உண்மையும் கூட. விஜயின் தனித்து விடப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமும். ஓபிஎஸ் அவர்களின் நிலைமை அதைவிட படும் மோசம். திரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் நாம் பாஜகவின் உதவியுடன் இணைந்து கொள்ளலாம் என்று மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையில் இருந்து வந்தார். அதெல்லாம் மண்ணை போடும் விதமாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு துளியும் இடம் கொடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்துதான் திரு ஓபிஎஸ் அவர்களும் திமுகவுடன் இணைந்து விடுவார் என்று பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் டிடிவி தினகரன் அவர்கள் கூட அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு நானே என்டிஏவில் இணைந்து விட்டேன். திரு ஓபிஎஸ் அவர்களின் கனவும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். அவரும் என்டிஏவில் இணைவார், பயணிப்பார், ஒன்றாக பயணிப்போம் என்று டிடிவி அவர்கள் பேசியது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு சற்று ஆறுதலாக அமைந்த விஷயமும் கூட தான். திரு ஓபிஎஸ் அவர்கள் நாளை அவர்களது மாவட்ட செயலாளர்களுடன் ஒரு சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்போது கூட்டணி குறித்து விரைவாக முடிவெடுக்கப்படும் என்றும் பேசியிருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்களுக்காக பாஜக தரப்பிலிருந்து அதிமுகவிடம் 3 தொகுதி வாங்கி தருவதற்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஒரு நம்பத்தகுந்த தகவல்கள் வருகிறது. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு போடிநாயக்கனூர், உசிலம்பட்டி, மதுரையில் ஒரு தொகுதி என்று 3 தொகுதி ஒதுக்குவதற்கு எடப்பாடி அவர்கள் ஒப்புக்கொண்டதாக ஒரு தகவல் வருகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் போடியில் அவரது இளைய மகன் களம் இருப்பதற்கு தயாராகி இருக்கிறார் என்று நம்ப தகுந்த தகவல்கள் வருகிறது.
இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கொச்சையாக வசைப்பாடி இருக்கிறார். கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமகவின் சின்ன மாம்பழத்தை வைப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். பிரதமர் பதவிக்கு அவமரியாதை செய்துவிட்டார் நரேந்திர மோடி என்று பேசியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் வசம் உள்ள ஒரு சின்னத்தை மேடையில் வைப்பது நாகரிகமற்றது, அவமரியாதை செய்யக்கூடிய செயல் என்று திரு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். மிகப்பெரிய சட்டவிரோத செயலாகவும் ஜனநாயக மரபுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு செயலாகவும் அமைந்திருக்கிறது என்று ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் அக்டோபர் வரை அன்புமணி தான் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதை தொடர்ந்து ராமதாஸ் தரப்பிலிருந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் அன்புமணியின் பக்கம்தான் மாம்பழம் சின்னம் இருக்கும் என்பது 100% உண்மையும் கூட. ராமதாஸின் நிலைமையும் அதோகதியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. எது நடந்தாலும் தமிழகத்தில் என்டிஏ விசஸ் திமுக கூட்டணி என்றுதான் நிற்கிறது. விஜய் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.